இன்டர்கோர்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பண்ண முடியலன்னா அது எனக்கு குறைபாடான்றதுல நிறைய ஐயங்கள் இருக்குது. ஆக்டிவ் பார்ட்னருக்கு முயற்சி செய்யணும் போது இயற்கையாகவே இந்த டெஸ்டோஸ்டோன்ற சுரபி நடு இரவுலேருந்து விடிய காத்தால வரைக்கும் அதிகமாக சுரக்கும். இன்டர்கோர்ஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸசைஸ். அது ஒரு ஹெல்த்தி ஆக்டிவிட்டின்னு கூட சொல்கிறாங்க. அந்த உச்சக்கட்டம் சொல்லக்கூடிய ஆர்கசம் முன்னாடியே முயற்சி செய்யக்கூடாது. ஏன்னா அது ஆர்கசம் வந்துடுச்சுன்னா ஒருத்தர் 10 முறை செக்ஷுவல் ஆக்டை ட்ரை பண்ணுறாங்கன்னா ஈவன் இஃப் தேர் ஏபிள் டு பர்ஃபார்ம் 2 to 3 times பர்ஃபெக்ட்லி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். இது தாம்பத்தியம்ன்றது ஒரு தேவையான ஒரு அத்தியாவசியமான திருமணத்துக்கு உண்டான அடையாளம், ஒரு தம்பதியர்களுக்கு உண்டான அந்நுண்ணியம்ன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த இன்டர்கோர்ஸ்னு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்ன மாதிரி முறைகள் இருக்குது, எப்படி நம்ம பண்ணணும், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும், ஒரே நாளில் எத்தனை முறை பண்ணணும், ஒரே நாளில் பண்ண முடியலன்னா அது எனக்கு குறைபாடான்றதுல நிறைய ஐயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு இன்னைய டே உங்களுக்கு இந்த ஸ்பீச் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்டர்கோர்ஸை பொறுத்த மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி எப்போ நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இன்டர்கோர்ஸ்னால் நைட்டில் பண்ணணுமான்னு கேட்பாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். இட் இஸ் அட் யுவர் கம்ஃபர்ட். ஒரு கணவன் மனைவி எந்த நேரத்தில் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களோ பண்ணலாம். ஏன் பொதுவாக இரவு நேரத்தில் பண்ணணும்னு சொல்கிறோன்னா, ஒரு ஆண்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஒரு ஆக்டிவ் பார்ட்னர், பெண்கள் ஒரு பேசிவ் பார்ட்னர். இந்த ஆக்டிவ் பார்ட்னர் என்னென்னா அவர் முயற்சி செய்யணும், பெண்கள் பேசிவ் பார்ட்னர்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இதில் அந்த ஆக்டிவ் பார்ட்னருக்கு முயற்சி செய்யணும் போது இயற்கையாகவே இந்த டெஸ்டோஸ்டோன்ற சுரபி நடு இரவுலேருந்து விடிய காத்தால வரைக்கும் அதிகமாக சுரக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆண்களுக்கு தூக்கத்திலே வெறுப்புத்தன்மை அதிகரிக்கும். ஸோ அந்த நேச்சுரலாகவே அந்த டைம் இஸ் ஃபேவரபிள் டு டூ இன்டர்கோர்ஸ், அவ்வளோதான். மற்றபடி நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், நான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறேன், நான் மார்னிங்கில் தான் எனக்கு டைம் அவைலபிளாக இருக்குது, குழந்தைக்காக பிளான் பண்ணுறோம், மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் டைமில் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம். இதுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. என்ன மாதிரி பொசிஷன் அந்த இன்டர்கோர்ஸ்ன்னு பண்ணும்போது இன்றைக்கி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய மெத்தடாலஜி பண்ணுறாங்க. பட் காமன் பார்த்திங்கன்னா வெஜினல் இன்டர்கோர்ஸ். ஸோ இந்த வெஜினல் இன்டர்கோர்ஸுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் ஒன்று கலக்குதல். ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு போன டாப்பிக்கில் கூட முன்னாடி சொல்லியிருக்கிறேன், செக்ஷுவல் ஹைஜீன். அந்த இடத்த நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக நம்ம பண்ணணும். ஸோ ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த வெஜினல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த ப்ரைவேட் பார்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு சோப் வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஓரல் ஹைஜீன் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஓரலாக கூட நம்ம இது பண்ணுறாங்க, கொஞ்சம் சக்கிங் பண்ணுறாங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறோமோ, ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறோமோ, ஆப்போசிட் பார்ட்னருக்கு இன்ஃபெக்ஷன் வரதை நம்மளால் தவிர்க்க முடியும். இந்த இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃபோர்ப்ளே. இந்த ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு ஃபோர்ப்ளேன்னு சொல்லுவாங்க, இரண்டாவது இன்டர்கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோர்ப்ளேன்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா ஒரு மூட் அரோசல்னு சொல்லுவாங்க. ஒரு கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், தங்களை அதுக்குண்டான எண்ணத்தை ஈடுபடுத்தணும். அந்த அளவுக்கு மனசை அதை அதுக்கு விருப்பத்தை அதிகரிக்கணும். அதை அதிகரிக்காமல் அந்த மூட் அரோசலே இல்லாமல் டைரெக்டாக இன்டர்கோர்ஸ் பண்ணால் நிறைய பெண்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும், ட்ரையாக இருக்கும் வெஜைனா. ஸோ அந்த வெஜைனா ஃபேவரபுளாகவே இருக்காது. சில பேர் ஆண்களுக்கு அந்த உறுப்பை அந்த பீனிஸை பெனிட்ரேட்டே பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோர்ப்ளே பண்ணணும். அதில் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் த பார்ட்னர்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்னர்ஸ் வில் ஹவ் இன்டிமேட் ஆஸ் ரிலேஷன்ஷிப். அவங்களுக்குள்ளார ஒருத்தர் தே கேன் ஹக், தே கேன் கிஸ், தே கேன் ரிமூவ் த ட்ரெஸ்ஸஸ். இது மாதிரி அவங்க பலவிதமான அந்த பண்ணும்போது அந்த மூடு எலிவேட் ஆகும். அந்த மூடு எலிவேட் ஆகும்போது என்டார்ஃபின்ன்ற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல நிறைய செக்ரேட் ஆகும். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டர்கோர்ஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸசைஸ். இது அவர் லைட்டாக நீங்கள் நினைக்க இன்டர்கோர்ஸ் பண்ணால் நிறைய கேலரிஸ் கூட பர்ன் ஆகுது.
அது வந்து ஒரு ஹெல்த்தி ஆக்டிவிட்டின்னு கூட சொல்கிறாங்க. இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது நிறைய வந்து டிப்ரெஷன்னா ஃபீமேல்ஸ்க்கு போய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஆக்டை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறனாலே சில பேருக்கு டிசீஸ் வருதுன்னுவாங்க, ஸ்ட்ரெஸ் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எப்போவுமே நம்ம வந்து அந்த இன்டர் கோர்ஸை வந்து நம்ம பண்ணுற நேரத்தில் வந்து ஃபோர் ப்ளே பண்ணி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நல்லா வந்து ஒருத்தர் மூட் அரோஸ் பண்ணி அவங்க வந்து எல்லா விதமான எக்ஸப்ட் தட் ப்ரைவேட் பார்ட்ஸ், அவங்கள வந்து ஒரு மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், அவங்களுக்கு மேலுக்கு வந்து பெனிஸ் சொல்லுவோம், ஃபீமேலுக்கு வந்து வெஜைனா அண்ட் சர்விக்ஸ், இதை ரெண்டை வந்து நம்ம வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாது நீங்கள் ஃபோர் ப்ளே பண்ணும்போது. ஏன்னா அதை இன்வால்வ் பண்ணிங்கன்னா மேலுக்கு செமன் இஜாக்குலேட் ஆகிடும், ஃபீமேலுக்கு ஆர்கசம் வந்துடும். அந்த உச்சக்கட்டம் சொல்லக்கூடிய ஆர்கசம் வந்து வருவதற்கு நம்ம வந்து முன்னாடியே முயற்சி செய்யக்கூடாது. ஏன்னா அது ஆர்கசம் வந்துடுச்சுன்னா they get that satisfaction, so it completes very soon. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல மூடை அரோஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஸ்டிமுலேட் பண்ணிக்கணும். அது வந்து டச்சிங் த பாடி பார்ட்ஸ், ஹக்கிங், கிஸ்ஸிங், இதை மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை வந்து ஒரு இன்டிமேட்டாக வந்து நீங்கள் வந்து அசோசியேட் ஆகிறீங்களோ பாடி வந்து அந்த அளவுக்கு வந்து அரோசல் ஆகி ஒரு ஸ்டேஜில் வந்து they go to that peak. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபீமேலோட வெஜைனா வந்து மாய்ஸ்ட் ஆகிடும், ட்ரையாக இருந்த வெஜைனா வந்து மாய்ஸ்சர் ஆகிடும். இட் பிகம்ஸ் ஒரு ஃபேவரபிள் என்வாயர்மெண்ட் வந்துடும். அப்போது ஒரு மேல் பார்ட்னரோட பெனிஸை வந்து ஃபீமேல் பார்ட்னரோட வெஜைனாக்குள்ளார இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேவரபுளான சுச்சுவேஷன் அமையும். ஸோ நீங்கள் நினைப்பீங்க ஒரு பெண்ணை பொறுத்த மட்டும் வலி இருக்குதுன்னு சொல்கிறவங்க கூட இதை வந்து ஒரு சுகமான வழியாக பார்ப்பாங்க, இதை எடுத்துக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு வந்துடும், இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க இந்த பெயினை. ஸோ அதனால் இன்டர் கோர்ஸ்ன்னு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோர் ப்ளேக்கு நீங்கள் அதிகமான கவனம் கொடுத்து ஒன்ஸ் த ஃபீமேல் பார்ட்னர் பிகம்ஸ் ஈல்டு, இதை வந்து அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வரும்போது தென் ஷி வில் கோஆப்ரேட். ஸோ அப்போ வந்து அந்த மேல் பீனிஸை வந்து ஃபீமேலோட வெஜினாக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஃபீமேல் செக்ஷுவல் ஆர்கன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த யூரின் போகிற பேசேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த வெஜைனா வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும், அதில் நம்ம வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த வெஜைனாவில் நம்ம பெனிட்ரேட் பண்ணணும். ஸோ சில பேருக்கு இது கூட தெரியாது எந்த ஹோலில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னுட்டு. ஸோ அதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த பண்ணுற நேரத்தில் அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து சில நேரத்தில் ட்ராப் ஆகும். இதுக்கு நாங்கள் சில அட்வைஸ் கொடுக்குறோம், சில கவுன்சிலிங் கொடுக்குறோம். எப்படி வந்து ஒரு சஸ்டெயின்டாக ஒரு பீனிஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும், அந்த எரெக்ஷன் ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். சில பேருக்கு வந்து இந்த எரெக்ஷன் வந்து சீக்கிரம் குறைஞ்சிடும், இட்ஸ் கால் ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன் சொல்லுவோம். இது வந்து சில நேரத்தில் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இதுக்கெல்லாம் சில கவுன்சிலிங் இருக்குது, சில ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜிஸ் இருக்குது. அதையெல்லாம் பண்ணும்போது தே கெட் தட் கரெக்ட் பெனிட்ரேஷன். அந்த ஒரு ஃபீமேலோட மேலோட செக்ஷுவல் ஆர்கன் ஃபீமேலுக்குள்ளே போன பிறகு தென் இந்த இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த மேல் ஆர்கன் வந்து ஷுட் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். அந்த மேல் செக்ஷுவல் ஆர்கன் உள்ளார போன பிறகு அந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மூமெண்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து அவ்வளோ பீக் அரோசல் வரும், அந்த உச்சக்கட்டத்துலேயே இன்னும் அதிகமாக வரும். அந்த சென்ஸ் ஆஃப் ப்ளஷர் வரும்போது தே ரியலி கெட் மோர் டீப்பண்ட். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜை வந்து எவ்வளோ நேரம் நம்ம பண்ண போகிறோன்றது ஒரு இது இருக்குது. ஒரு இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸ் பிரகாரம் நம்மளுக்கு வந்து ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா எனி டைம் பிட்வீன் 2 to 8 minutes பண்ணாலே போதும். இப்போ நிறைய போனோகிராஃபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 minutes பண்ணுற மாதிரி பார்ப்பீங்க, 30 minutes பண்ணுற மாதிரி பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா ஐ எம் நாட் டூயிங் சஃபிஷியன்ட்லி, எனக்கு ஏதோ வீக்னஸ் இருக்குது, எனக்கு ஏதோ நரம்பு தளர்ச்சி இருக்குது, எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. சில பேருடைய அந்த பீனியல் லென்த்தை வந்து இன்னொருத்தரோட நீங்கள் பார்த்து கம்பேர் பண்ணுவீங்க. போனோகிராஃபியில் பார்த்தா அவ்வளோ லென்த்தியாக இருந்தது, எனக்கு அவ்வளோ லென்த்தெல்லாம் வரலேன்னு சொல்லி நீங்கள் மிஸ்கன்செப்ஷன் வேறு வச்சுப்பீங்க. இட்ஸ் ஆல் கால் மித். ஐடியலாக சொல்லும் போது த பிகர் த சைஸ் ஆஃப் த பீனிஸ் இட் இஸ் மோர் கோயிங் டு பி பெயின்ஃபுல் ஃபார் த ஃபீமேல் பார்ட்னர். தேவையான அளவுக்கு தான் நம்மளை வந்து அந்த பீனியலோட லென்த் இருக்கணும். ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து அதை வந்து சில பேர் இதுக்குன்னே போய் சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னருக்கு நீங்கள் உங்களுடைய லென்த்து வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னா தென் தட் இஸ் த அல்டிமேட் திங். வாட் இஸ் தட் யூ நீட் பியாண்ட் தட் அப்படி நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பொசிஷன் வரும்போது நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து போத் ஆஃப் தம் கெட்ஸ் தட் சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த ஃபீமேல் பார்ட்னருக்கு அப்போ வந்து ஒரு ஃபுல் ஆர்கசம் அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க, ஷி கெட் தட் ப்ளஷர் ஆஃப் தட் செக்ஸ்.
அந்த செக்ஸோட ப்ளஷர் வரும்போது மேல் பார்ட்னர் வந்து கேன் இஜாக்குலேட் த செமன். இது வந்து முழுக்க முழுக்க ஆண்களுடைய ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கும். இந்த செமன் நம்ம இந்த செகண்டில் வெளியேறணும்னு நினச்சா ஏற்ற முடியும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இது ஆண்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து அந்த இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது இதை வந்து புரிஞ்சிக்கிட்டு ஃபீமேல் பார்ட்னர் அந்த சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்த பிறகு செமனை இஜாக்குலேட் பண்ணும், ப்ரொவைடட் மேல் பார்ட்னர் ஆல்சோ ஃபீலிங் ஹாப்பி, such you feel that contented whatever I have done. ஸோ இந்த மாதிரி இஜாக்குலேட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பேபிக்காக பிளான் பண்ணும்போது நாங்கள் சில டிப்ஸுங்க கொடுப்போம். என்ன அந்த இன்டர்கோர்ஸே வெஜினல் இன்டர்கோர்ஸ்லேயே என்ன மாதிரி பொசிஷன் பண்ணணும், எப்படி செமனை வந்து நீங்கள் வெளியேற்றணும், எந்த மாதிரி பொசிஷன் எவ்வளோ டீப்பனாக போய் வெளியேற்றணும், ஏற்றின பிறகு எப்படி நம்ம வந்து அந்த மேல் ஆர்கனை ரிட்ராக்ட் பண்ணணும், அதை வந்து பண்ண பிறகு எப்படி நம்மளை மெயின்டைன் பண்ணணும், ஃபீமேல் பார்ட்னர் என்ன லைங் பொசிஷனில் இருக்கலாமா, வாஷ்ரூம் ஆக்சஸ் பண்ணலாமா, இது ஒரு கவுன்சிலிங் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கலி இன்டர்கோர்ஸ் ரிலேட்டட் ஃபார் சைல்டு பேரிங். அது இல்லைன்னா அட் யுவர் கன்வீனியன்ட் நீங்கள் வந்து அந்த இன்டர்கோர்ஸ் பண்ணவுடனே அந்த மேல் ஆர்கனை நீங்கள் வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் தட் கம்ப்ளீட்ஸ். பட் இதில் வந்து சில பேர் நினைப்பாங்க, யங் கப்புள், நியூலி மேரிட் கப்புள்லாம் தே லவ் டு டூ செகண்ட் டைம் ஆர் தேர்ட் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க, என்னால் வந்து செகண்ட் டைம் பண்ண முடியல, அதான் எனக்கு பிரச்சனைன்னுவாங்க. சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுகிறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க, மச்சான் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்கிறது, 3 வாட்டி பண்ணேன் 4 வாட்டி பண்ணேன்னு சொல்கிறது ஒரே நாளில். அதை வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு டிப்ரெஸ் பண்ணுறதுக்கு, ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு சொல்கிறது. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், நத்திங் இஸ் ஃபிக்ஸட். இன்றைக்கி நீங்கள் 15 மினிட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் 2 நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, இன்னொரு நாள் பெர்ஃபார்மே பண்ணாமையும் போயிடுவீங்க. ஆஸ் பர் த இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸ் ஒருத்தர் 10 முறை செக்ஷுவல் ஆக்டை ட்ரை பண்ணுறாங்கன்னா, even if they are able to perform 2 to 3 times perfectly and the remaining 6 to 7 times not perfectly, still they are having they are having normal sex என்றது அர்த்தம். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ இது வந்து மிஸ்கன்செப்ஷனாக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து நம்ம அந்த ஆக்டை ட்ரை பண்ணும்போது மேக் ஷுவர் தட் நீங்கள் வந்து ஒரு 1 to 2 times or 2 to 3 times பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட பர்ஃபெக்டாக பண்ணிங்கனாலும் there is no problem in you நினச்சிக்கங்க. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, இதை நீங்கள் பண்ணுற நேரத்தில் வந்து ஒரே நேரத்தில் 2 times 3 times பண்ணணுன்றது எசென்ஷியல் கிடையாது. பட் உங்களுக்கு அன்றைக்கி பாடி கோஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் இருந்து உங்களோட ஆப்போசிட் பார்ட்னரும் கம்ஃபர்டபுளாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். செக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிவ் அண்ட் டேக்காக இருக்கணும். சில நேரத்தில் ஆப்போசிட் பார்ட்னருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கோஆப்ரேஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால எப்போவுமே நான் ஒரு அட்வைஸ் கொடுப்பேன், பிளான் யுவர் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். வாரத்தில் 2 நாள், வாரத்தில் 3 நாள், நியூலி மேரிட்னா டெய்லி. ஸோ இது மாதிரி ஒரு இது இருக்குது. 2 பேருமே மைண்டை ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த பிளான் பண்ணிங்கன்னா தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் கோஆப்ரேஷன் ஆர் டிசப்பாயின்மெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம வராமல் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அண்டு இந்த இன்டர்கோர்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரல் செக்ஸ் வச்சுக்கலாமா, ஆனல் செக்ஸ் வச்சுக்கலாமா, இந்த மாதிரி சில பேருக்குலாம் டவுட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஓரல் செக்ஸோ ஆனல் செக்ஸ் வைக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. தே கெட் அ டிஃப்ரெண்ட் ப்ளஷர். அண்ட் அந்த இன்டர்கோர்ஸ்லேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஃபீமேல் பார்ட்னர் கீழே இருந்தும் பண்ணலாம், அப்புறம் மேல் பார்ட்னர் கீழே இருந்து ஃபீமேல் பார்ட்னரும் பண்ணலாம். இதெல்லாம் வேரியஸ் செக்ஷுவல் போஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்கோர்ஸில் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம செக்ஸ் வந்து பண்ணும்போது ஒரே பார்ட்னரோட பண்ணும்போது வி கெட் தட் சென்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு இது மாதிரி ஒரு இது வந்து எனக்கு ஒரு திருப்தி வந்துருச்சு, இதுக்கு மேலே புதுசாக எதுவும் இல்லை, எனக்கு வித்தியாசமாக இல்லை, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லைன்னா நினைக்கலாம். ஸோ அதனால் இது மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் ஆஃப் செக்ஸ் இருக்குது, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்குது, ட்ரையல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ மெத்தடாலஜி வந்து நீங்கள் இந்த காமசூத்ராலெலாம் போய் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி 64 போஸ்டர்ஸ் இருக்குதுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கூட இன்றைக்கி நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது. பட் வாட் எவர் யூ ஃபீல், இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சம் பீப்புள் ஆர் நாட் வெரி ரிசெப்டிவ், சம் பீப்புள் ஆர் வெரி ஆக்டிவ். ஸோ அதனால் நீங்கள் ஆஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் அ பார்ட்னர்ஸ் உங்களுக்கு இது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி போஸ்டர்ஸும் மெத்தட்ஸும் ஃப்ரீக்வன்சியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஐ ஹோப் இன்றைக்கி டாபிக் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூ கேன் டேக் த கவுன்சிலிங் ஆஸ் அண்ட் when it is required. Good day.